ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டுக்கால் பாயா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் சன்னா எடுத்திருக்கேன். அதை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஒரு 3 விசில்ஸ் வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். அதை தனியாக எடுத்துக்கலாம். அதோடைய எக்ஸ்ட்ராக்டை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இப்போ பாயா 2 ஆட்டுக்கால் பாயா. ஸோ அதை எடுத்து தனியாக வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம தாளித்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் வீட்டில் அரைச்சது. இல்லை அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போடணும். டேபிள் ஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன் சொல்லிட்டேன். ஸோ வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் அந்த பாயாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். இது தனியாக நம்ம குக் பண்ணி வைக்கும்போது இது நல்லா குக் ஆகி வந்துடும். இது ஒரு 4 to 5 விசில் வைக்கலாம். நம்ம சென்னா வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 3 பாதியாக பிரிக்கணும். நம்ம ஆக்சுவலி சமைக்கும் பொழுது கொஞ்சம் சின்ன வெங்காயம் தேங்காய் விழுது அரைக்கும் பொழுது சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதே சமயம் தக்காளியும் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே அதில் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் நீல வாகில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்க்குறோம். ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பாயா குக் பண்ணும்பொழுது போட்டதுனால இது 1 டேபிள் ஸ்பூன் இதில் போடுறோம். அதாவது நம்ம மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை கொத்து பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பச்சை வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். மிளகாய்த்தூள், கொரியாண்டர் பவுட்ரு, குழம்பு மசாலா பவுட்ருன்னு இருக்குது. அது நம்ம வீட்டில் ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது. அது இல்லை அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுவோம். நல்ல பச்சை வாசனை போக கிளறி கொடுங்க. நல்ல கறி அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பாயா குக் பண்ணி வச்சுருக்கிறதுல எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அதனால நம்ம தேவையான அளவு தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க.
அடுத்து இதில் வந்துட்டு தேங்காய் விழுது நம்ம சேர்க்கணும். தேங்காய் அதாவது சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், மிளகு போட்டு அரைச்ச தேங்காய் விழுது அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி கிளறி கொடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள். ஜம்முன்னு இருக்கும். வீடே அவ்வளோ கமகமன்னு இருக்கும். ஆக்சுவலாக பாயா வந்து நிறைய வெரைட்டியாக நம்ம குக் பண்ணுவோம். அதில் ஒன் ஆஃப் தி வெரைட்டி இது. பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச பாயாவும் கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்திருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் வரும். தேவைன்னா கத்திரிக்காயும் புளியும் சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா அப்படியே வச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது சேர்த்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் பிடிக்காது, அது உங்கள் விருப்பம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஆமாம், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து லைக் போடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து வீட்டில் சமைச்சு பாருங்கள். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. Thank you.